இப்ப நீ ஒரு வார்த்தையா பேசின சொந்த வார்த்தை வெளியே வந்துச்சு. வெளியே வந்து அர்த்தம் காதுல கேட்கும் போது மட்டும்தான் நீ சொன்ன சொல்லு அவன் காதுக்கு போச்சு. உண்மையா இல்லையா? நீ அவன் காதுக்குள்ள போன? இல்ல பேசின சொல்லுற காதுக்குள்ள போச்சு. அப்ப பேசின சொல்லு போச்சுன்னா அப்ப அந்த சொல்லுக்கு என்ன இருக்குது? உன்ன மாதிரி ஒரு உடல் அமைப்பு, உன்ன மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. சொல்லுது புரிஞ்சுச்சா? நீ சொன்ன நபர் போல சொன்ன வார்த்தை தான் போச்சு. அப்ப என்ன டிராவல் ஆச்சு? நீ இருக்கிற உன்ன மீறி ஒரு விஷயம் வெளியே போயிருக்கு. அதை ஒருத்தர் காதுல போய் கேட்டு அவரு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க. புரிஞ்சுதா? அப்ப புரியுதா? இந்த ஆற்றலுக்கு இங்க நம்ம பேசுற சத்தத்துக்கு இந்த வலிமை இருக்குது, அதுக்கு உயிருக்கு தானா இருக்குது, அதுக்கு உணர்வுக்கு தானா இருக்குது, அதுக்கு ஒரு சத்தங்க தானா இருக்குது. அது ஒருத்தரை புரிஞ்சுக்க வைக்குமா? நான் புரிஞ்சுக்க வைக்கும். இப்ப லைவா புரியுதா? இப்ப நான் சொல்ல முடியும். இப்ப நான் பேசும்போது இருக்காது லைவ்ல அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. பேசுனா சத்தம் நான் போட்டேன், நான் அவங்க காதுக்குள்ள போய் உட்காந்து போய் நான் சொல்லல. உண்மைதானே? நான் அவங்களுக்குள்ள போயிட்டு நான் பேசல, நான் வெளியே இருந்து பேசுறேன். இங்க இருந்து வெளியே போன சத்தத்தின் வெளிப்பட ஆற்றல், அந்த ஆற்றல் அவன் காதுக்குள்ள போய் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயமா சொல்றாரு அப்படின்னு அது சிந்திக்கும். இப்ப இப்படி ஒரு விஷயம் எதுவுமே தெரியாத ஒரு டிராவலே போய் உன்னை சிந்திக்கிற வைக்கிற அளவுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கும்னா, அப்போ கீழே ஒரு பொருள் கடினமான ஒரு பொருளா இருக்குது. அது எத்தனை வருஷமா அது உருவாகி அது ஒரு மரத்துல இருந்து முள்ளா இருந்து உருவாயிருக்கு. இப்ப அந்த பொருளுக்கு இந்த தன்மை இருக்குமா கேட்டா, நீ பேசுறது அது காதுல கேட்குமா கேட்காதா? கேட்கும்ல. கேட்கும்போது சொல்ல, ஏன்டா அறிவுக்குதா இல்லையா? நீ என்ன வார்த்தைய சொல்ற? நீ வந்து என்ன முயற்ச, நீ நான் குத்துன நீ சொல்றியே. இப்ப ஒரு கொஸ்டின் பண்ணும். இந்த கொஸ்டின் ஏன் அந்த கொஸ்டின் ஏன் பண்ணுனா, நீ சொன்ன வார்த்தை சரி. அது கொஸ்டின் அதுக்கு வந்து அது கொஸ்டின் என்ன ஆயிட போகுது? அப்படிதான் கிடையாது. இங்க எது கொஸ்டின் பண்ணாலும் அதுக்கான விளைவு நடக்கும். உண்மைதானே? இப்ப நம்ம இருக்கிறாரு, ஒரு நபர் இருக்கிறாரு, நம்ம போய் தெரியாம இருப்போம் இஷ்டம் வச்சுக்கலாம். சரிங்க தெரியாம சொல்றோமா? இதே போல நீ சொல்லனாலும் பரவாயில்ல சாரின்னு, ஆனா நான் தான் இஷ்டமான்னு சொன்னாலும் பரவாயில்ல. உண்மை இல்லையா? நீ அதையும் சொல்ல மாட்டேன், இவன் தான் வந்து நீ இஷ்டம். இதே நீ வந்து ஒரு நபர்கிட்ட சொன்னா சொல்லுவாரு, ஏண்டா பைத்தியா நீ வந்து நான் சும்மா தான் வந்து நீ இஷ்டம் போயிட்டு நான் வந்து இஷ்டம் கேட்பேன். ஒரு பிரச்சனை ஒரு பிளாஷ் ஆகும். ஆகுமாவாதா? இதே பிளாஷிங் ஆகுமானா ஆகும். நமக்குதான் அது தெரிய மாட்டேங்குது. அது ஏன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேதுன்னு நீங்க சொல்றதுனால நீங்க அதனாலதான் இவ்வளவு கடினத்துல வாழ்றீங்க. ஏன் இவ்வளவு கடினத்துல வாழ்ற? ஒரு கேள்வி இருக்குல்ல, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், நான் ஏன் இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கணும், எதுக்கே அந்த வாழ்க்கை கிடைக்கணும் ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, நான் ஏன் சரியா நடந்துக்க மாட்டேன், நான் ஏன் சரியா கேட்க மாட்டேன், நான் ஏன் சரியா பேச மாட்டேன், ஏன் நல்லதுக்குள்ள போக முடியல, ஏன் கெட்டது நோக்கணும் என்ன சொல்றீங்கல்ல. நீ இப்படி நீ அது ஒரு பொருள் மேல தவறே இல்லாத ஒரு பொருள் மேல தவற சுட்டி காட்டுனா அப்ப நீ எப்படி நோக்கி போவ? தப்பு பண்ணல, அது தப்பு நீ சொல்லிட்ட, அப்ப நீ எங்க போவ? நீ என்னத்தை விதைச்சியோ அதான் நீ அறுவடை பண்ண முடியும். நீ என்ன சொல்லி அந்த சொல்லிதான் உன் காதை திருப்பி வந்து ஒலிக்கும். ஒலிக்கும் போது நீ என்னவா சிந்திப்ப? நீ யோசிச்சு பாரு. உனக்கு ஆப்போசிட்டா மட்டும்